மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பண்ண போகிறோம்னா, வணங்கான் படம் இப்போ தான் போயிட்டு வந்தாங்க. வணங்கான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். பாலா அண்ணா கம்பேக்கு இந்த படத்தில் அஃபிஷியலாகவே இருக்குது. ஸோ எப்போவுமே பாலா அண்ணா படம் எண்டிங்கில் முடியும் போது ஒரு சேடோடு முடியும். அதே அவர் ஸ்டைலில் சேடோடு முடிச்சிருக்காரு படம். அருண் விஜய் அண்ணனோட டெடிக்கேஷன் ஆக்டிங் ஆஃப்டர் என்னை அறிந்த ஆளுக்கப்புறம் ஆஃப்டர் என்னை அறிந்த ஆளுக்கப்புறம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். காதும் அவருக்கு கேட்காது, வாயும் பேசாது, டிஃபெண்டம் ஆக்டிங்கில் பிச்சு உதறி ஏற்றுருக்கிறாரு. அந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருந்தது. இன்டர்வல் வரைக்கும் நல்லா படம் போச்சு, நல்லா இருந்தது. சுனாமியில் இவர் தங்கச்சி அருண் விஜய் 2 பேர், இவங்க ஒரு ஹீரோயின். அவங்க வந்து கன்னியாகுமரிக்கு வர டூரிஸ்ட்டு, ஃபாரின் டூரிஸ்ட் இருந்தவங்களுக்குலாம் கைட் மேப் போட்டு அவங்களுக்கு இந்த ஊரில் இது இருக்குது அது இருக்குது சொல்கிற கேரக்டரு அந்த ஹீரோயின். அருண் விஜய் வந்து நிரந்தரமாக ஒரு வேலை இல்லாமல் கப்பலில் வரவங்கள ஊருக்கு வர பேசஞ்சர்ஸ் எல்லாம் வண்டியில் கொண்டு போய் ஏற்றுறது, ஐஸ் விற்கிறது, டீ விற்கிறது பீச்சில். ஸோ பார்ட் டைம் ஜாபாக தான் பண்ணிட்டு இருப்பார். தங்கச்சி வந்து ஒரு டேட்டூ ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுது, அது படிக்குது. அப்புறம் சர்ச்லேயும் ஜீசஸ் சாங்ஸ் பாடுது பொண்ணு. ஸோ இவங்க 2 பேரோட அப்பா அம்மா சுனாமியில் இறந்துருவாங்க. ஸோ கிளைமேக்ஸில் தான் தெரியும் அருண் விஜயோட ஒரிஜினல் தங்கச்சி அந்த அவரோட தங்கச்சிக்கு தெரியும் கிளைமேக்ஸில் தான் அருண் விஜய் தான் நம்மளோட ஒரிஜினல் அண்ணன் கிடையாது, வளர்ப்பு அண்ணன். நம்மளை மாதிரி அண்ணனும் அவங்க அப்பா அம்மாவை இழந்துருச்சு சுனாமியில், நம்மளும் அப்பா அம்மா இழந்துட்டோம் சுனாமியில். ஸோ அப்படின்னு கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க. படத்தோட கதை வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரி மிருகங்களும் இந்த உலகத்தில் சில பேர் இருக்கிறாங்க, ஒரு உதாரணமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிரந்தரமாக அருண் விஜய் எனக்கு வேலை கிடைக்காது, ஒரு வேலை கிடைக்கும். அவரால் வாய் பேச முடியாது, காது கேட்காது, வேலை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கே வேலை கிடைக்கல இந்த காலத்தில். இல்லை வாய் பேச முடியாது, காது கேட்கறவனுக்கு எங்கே நிரந்தர வேலை கிடைக்கும்? அப்படியே கொடுத்துருவாங்க இந்த உலகத்தில். அப்படியே அவர் பாலா அண்ணா படம் ஒரு ரியாலிட்டியாக பேசியிருக்கிறாரு. கொரோனா பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் சில மத கான்ட்ரவர்சி பேசியிருக்காரு, சில கேஸ்ட் கான்ட்ரவர்சியும் இருக்குது படத்தில் பேசியிருக்காரு. நீங்கள் படம் பாருங்கள். அதுக்கப்புறம் திடீர்னு அருண் விஜயனுக்கு வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் அநாத ஆசிரம இல்லத்தில் அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது, செக்யூரிட்டி போஸ்ட் வேலை. அந்த செக்யூரிட்டி போஸ்ட் வேலை இருக்கும்போது ஒரு 3 அந்த அநாத ஆசிரமத்தில் வேலை செய்கிற வார்டனாக வேலை செய்கிற ஒரு 3 பேர், 3 வார்டனுங்க ரேபிஸ்ட் நாய்ங்க, மிருக ஜென்மங்க, கண்ணு தெரியாத பெண்ணுங்க. கண்ணு தெரியாத பெண்களோட குளிக்கும் போது, அவங்க பாத்ரூமில் குளிக்கும் போது அந்த வீடியோவும் எடுத்து இவங்க அதை பார்த்துருக்குறாங்க. அந்த பொண்ணுங்க வந்து அருண் விஜய் அண்ணங்கிட்ட போய் செய்கை காட்டுது, இந்த மாதிரி நாங்கள் குளிக்கும் போது யாரோ இருந்துருக்குறாங்க, கண்ணு தான் தெரியாது ஆனால் வாய் பேச முடியும், காது கேட்கும். அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இதான் ட்விஸ்ட்டு. கண்ணு தெரியாத பொண்ணுங்களை கூட நீ அம்மனமாக பார்த்து ரசிக்கிற, நீ எல்லாம் என்ன ஜென்மண்டா சொல்லிட்டு அருண் விஜயனால வாய் பேச முடியாது, அவரும் சைகையில் தான் கேட்குறாரு, இன்னும் சைகையில் தான் சொல்கிறாங்க. அவர் அதை பேசுனதை புரிஞ்சுக்கிட்டு அந்த 3 மிருகங்களையும் வேட்டையாடி கொலை பண்ணுறதெல்லாம் கொடூரமாக கொலை பண்ணியிருப்பார். பாலா அண்ணா படம் எப்படி ஒரு அக்யூஸ்டை சாவடிக்கணும்னா வேற மாதிரி பயங்கரமாக தான் சாவடிப்பார் எல்லா படத்துலையும். அவர் பழைய படம் எல்லா படத்துலையும், இந்த படத்துலையும் அதே மாதிரி அருண் விஜயை ப்ரூட்டலாக கில் பண்ணியிருப்பார். அந்த 3 அக்யூஸ்டிங்கையும் ஒருத்தனை வந்து நல்லா அந்த ஊசி செடியில் வச்சு அடித்து பொழந்து கட்டு கடைசியில் ஒரு சூளத்தில் வந்து தலைய கொலைக்க வச்சுது. இன்னொருத்தனையும் அதே 2 பேரும் அப்படி கொலை பண்ணார். 3ஆவது ஒருத்தவனை நாயை விட்டு ப்ரைவேட் பாட்டெல்லாம் ஃபுல்லாக கடிக்க வச்சு, கண்ணை ஃபுல்லாக நோண்டி விட்டு கண்ணை பிடுங்கி கடிக்க வச்சு, கடைசியில் அந்த 3ஆவது மர்டர் தான் செமையான மர்டரு. இதை கண்டுபிடிப்பார். அப்புறம் அவர் தான் கொலை பண்ணன்னு அவரே ஒத்துப்பார், கோர்ட்டில் ஒத்துப்பார், போலீஸ் ஸ்டேஷனில் ஒத்துப்பார், எல்லாம் ஒத்துப்பார். மிஷ்கின் சார் சின்ன கேரக்டர் தான் பண்ணார், நல்லாவும் பண்ணியிருக்காரு. சமுத்திரகனி சாரும் கடைசியில் உண்மையை கண்டுபிடிச்சிடுவார். அருண் விஜய் அண்ணன் வந்து சைகையிலே சொல்லுவார் ஹாஸ்பிட்டல் உள்ள சீன் நடக்கும்போது உண்மையை. ஆமாம், ஊமையாக இருக்கிற மனுஷங்களே அம்மனமாக பார்க்குறேன்
கேவலமான நாய்ங்க நீங்கள், உங்களுக்கு எதுக்குடா நான் உண்மையாக சொல்லணும்னு அவர் ஊமையிலே நடிக்கிறாரு. வாய் பேச முடியாமலே ஆக்ட் பண்ணுறாரு. பீக் இந்த படத்தோட பீக் சினிமா என்னென்னா அருண் விஜய் அண்ணனோட அந்த வாய் பேச முடியாமல் காது கேட்காத மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல். அவர் கெரியர்லேயே மிகப்பெரிய ரோல் இந்த படம். பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது. சாரி, பிஜிஎம் வந்து சாம்சிஎஸ் ப்ரோ, அவர் பிஜிஎம் நல்லா இருந்து. அந்த இறைநூறு பாட்டு மது பாலகிருஷ்ணன் அவர் வாய்ஸ் செம்மையாக இருந்தது. நான் கடவுள் பிச்சை பார்த்தி பண்ணி அந்த சாங் வந்து இந்த இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இறைநூறு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. மற்றபடி பார்த்தா கடைசியில் உண்மை சொல்லிடுவார். இதில் என்ன கொடூரமான கவலைன்னா, அவர் தங்கச்சி கேட்கும், நீ தான் கொலை பண்ண, எங்கள் அண்ணன் கொலை பண்ணியிருக்க மாட்டேன், ஏன் கொலை பண்ண, அதுக்கான ரீசனை சொல்லுன்னு அவன் தங்கச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். இவர் சொல்லவே மாட்டார். நீ சின்ன பொண்ணு, உனக்கு அது சொன்னால் புரியாது, அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதான் கண்ணு தெரியாத அந்த தங்கச்சியும் ஒரு பொண்ணு, இவரும் ஒரு பொண்ணுக்காக தான் போராடி கொலை பண்ணியிருக்கிறாரு, வதம் பண்ணியிருக்காரு. பாடம் நம்ம பொண்ணு ஃபோட்டோ எடுக்கிறதே தப்பான இதில் பார்க்குறது. இவங்க கண்ணு தெரியாத பொண்ணுங்களை ரசிக்கிற அளவுக்கு சில ஜென்மங்கள்லாம் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் தான் அவர் எடுத்துருக்கிறார். ரொம்ப பிடிச்சி பிசாசு. சரி, நானும் ரொம்ப ஓவராக எமோஷனல் ஆகிட்டேன். நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேங்க அந்த படம் பார்த்து. ஸோ ஜென்மங்களை வேட்டையாடி கடைசியில் அவர் தங்கச்சி நம்ம அண்ணன் தான் தப்பு பண்ணியிருக்காரு அக்யூஸ்டுன்னு நினச்சி அந்த பொண்ணு அநியாயமாக சூசைட் பண்ணி கிணத்துலேருந்து விழுந்து, அதுவே மனசு கேட்காம கஷ்டமாயிடுங்க. அருண் அண்ணன் ஒரு சொந்த தங்கச்சினாலும் சொந்த தங்கச்சி மாதிரி வளர்த்தாரு அந்த பொண்ணு. அண்ணன் தான் தப்பு பண்ணியிருக்கான், அண்ணன் கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கும். ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் யாரும் போகல, எல்லாம் உட்காந்து பார்த்தாங்க. வணங்கான் இஸ் பெட்டர் தேன் கேம் சேஞ்சர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வணங்கான் அருண் விஜய்க்காக, பாலா சார் அண்ணனுக்காக தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஸ்டோரி தான், பாருங்கள். பாய்.